இவன் வாங்குறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரிலாம் செய்வானுங்க. கடைசியில் பாருங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜெபம் பண்ணுறதை கண்டுபிடிச்சி 3 வேளையும் விடாமல். இப்போ நம்ம ஊர் ஆள்லாம் கொண்டு போய் எங்கன்னா கடத்தி கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னா ஜெபமே வேண்டாம், அல்லேலூயான்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசிக்கினே இருப்போம். ஆனால் அவர் வேற தேசத்துக்கு போனாலும் ஜெபிக்கிறார் பாருங்க. 3 வேளை ஜெபிக்கிறார். இத்தனைக்கு அந்த ராஜாவை தவிர அந்த தரியு ராஜா, அவர் காலத்தில் தரியுன்னு ஒருத்தர் இருந்தார். எல்லாருமே தரியு தரியு வாழ்க, தரியு சாமி, எனக்கு வாய் தவிர தயிர் சாமின்னு கூட சொல்லியிருக்கலாம். இவர் எதுவுமே சொல்லலைங்க. இந்த ஃபைல் அவர்கிட்ட வந்திருக்கோம், சைன் பண்ணியிருப்பார், அப்ரூவ் பண்ணியிருப்பார், எல்லாம் தெரியுங்க. ஃபைலில் இருக்கிற மேட்டர்லாம் தெரியும். இருந்தாலும் கர்த்தருக்கு அவர் பயப்படுறாரு. அல்லேலூயா. தூக்கி கொண்டு போய் சிங்க கபியில் போட்டுடுறாங்க. அங்கிருந்து கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வர்றாரு. எவ்வளோ பெரிய பக்திமான் பார்த்தீங்களா? காரணம் என்னன்னா, விஷயம் இங்கே இருக்குதுங்க. உணவு கூட நமக்கு சில நேரத்தில் கெடுதல் உண்டு பண்ணுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அறிஞ்சது. ராஜாவின் போஜனத்தால் தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. ராஜாவின் போஜனத்தில் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று அறிந்து ராஜாவின் போஜனத்தை வெறுத்து விட்டு அவர் போய் அந்த ஆள்கிட்ட, அந்த சாப்பாடு கொடுக்குற ஆள்கிட்ட கேட்குறாரு, எங்களுக்கு பருப்பு சாதம் மட்டும் போதுங்க, நாங்கள் அதை சாப்பிட்டு நாங்கள் இருந்துக்கணும். அப்போ அவர் எங்கள் வேலை போடுங்கன்றார். அவர் ஒரு செக் பண்ணி பாருங்கள், 10 நாளாவது எங்களை செக் பண்ணி பாருங்கள். அந்த பருப்பு சாதம் சாப்பிட்ற எப்படி சாப்பிட்ருப்பாரு? அந்த 10 நாளாக பருப்பு சாதம் கை வச்சு சாம்பார் சாதம் தான். ஆண்டவரே இதை ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணி சாப்பிட்றோம். ஒரு எல்லாம் சொல்ல மாட்டிருக்கேன். இன்றைக்கி நிறைய பேர் சர்ச்சில் வந்து தான் அப்பம் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்பத்தில் ரொம்ப விஷயம் இருக்கிற மாதிரி, அப்பத்துலேயும் ரசத்துலேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக அன்றைக்கி மட்டும் வந்துடுவாங்க. மற்ற நாள்லாம் லீவு போட்டுருவாங்க. அந்த சண்டே அந்த கம்யூனியன் கொடுக்குற அன்றைக்கி தான் ப்ரெஷ்ஷோ செங்கல் வச்சு தேய்ச்சி அந்த ரெட்டு பல்லெல்லாம் ஒயிட் பல்லாக மாற்றி பாஸ்ட் சிரிக்கிறப்ப பார்த்துட்டு பாஸ்டருக்கு பல்ல மறைச்சி. ஒரு ஆள் வந்தாராம் ஒரு சர்ச்சில். அவர் எல்லோரும் தனித்தனி, அப்போ கும்பலாக வர மாட்டாங்க. அந்த ஊரில் திமிர் பிடிச்சவனுங்களாம் கொஞ்சம் பேர் வாங்கி திரும்ப ஒருத்தர் வருவாராம். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஊரில் ஒரு சொம்பு மாதிரி திராட்சை ரசம் இருக்கும், அப்பம் தனியாக கொடுப்பார். வந்தவுடனே வந்துட்டான்டான்னு சொல்லிட்டு நினச்சி ஒரு அப்பத்தை கொடுத்துக்கிறார். இது உங்களுக்காக பிற்படுகிற கர்த்தராகிய இயேசு திருசரீரம். வாயில் போட்டோன்னு திரும்பி அந்த சொம்பில் இருக்கும், அதை எடுத்து கொடுத்துக்கிறார். கொஞ்சம் தான் ஊற்றிக்கணும் வாயிலங்க. அதை கொடுத்த உடனே வாய் இப்படி துடைக்கணும், அந்த சொம்பு வாய் துடைக்கணுங்க. அது கொடுத்துட்டு இந்த பக்கம் ஏதோ எடுத்து போனால் சொம்பையை காலி பண்ணிட்டுக்கிறான். பின்னாடி இவரை மாதிரி பெரிய கில்லாடிங்களாம் வருவாங்க. அப்போ ஏன்பா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான்னு கேட்டேன். பாஸ்டர், நான் செஞ்ச பாவம் 1 2 5 6 ஆடா பாவி, இது என்ன, அது கோயிலில் கொடுக்குற இது கூழாயா? இது பரிசுத்த சாக்கிரமந்து. இந்த பேரை சொல்லி ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து, என்னுடைய மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள். அப்போ நீ பயந்து நீ பாவம் செய்யாத வாழ்க்கை பரிசுத்த, அதுக்காக தான் அவர் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த காலத்தில். அல்லேலூயா. அப்போது பாருங்கள், சில பேர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக நினைப்பாங்க. அதை அவருடைய மரணத்தை தான் நினைவு கூற வேண்டும். இந்த தானியேலை நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், தன்னை தீட்டுப்படுத்தலாகாது படிக்கி. இப்போ தீட்டுன்னா இப்போ நிறைய பேர் என்னென்னோ சொல்கிறான். அவன் கீழ் ஜாதிக்காரன், இவன் அந்த ஜாதிக்காரன், இவன் அப்படி இப்படி, அதெல்லாம் தீட்டுலாம், அதெல்லாம் மனிதர்கள் கண்டுபிடிச்ச தீட்டுங்க. ஆனால் இதுதான் தீட்டு. ஒரு எல்லை சொல்ல மாட்டேன். சில பொருட்கள் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது தான், அதுதான் நமக்கு தீட்டு. சத்தானுங்களா? நம்மை பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடல் தேவனுடைய ஆலயம், கர்த்தர் தங்குகிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறபடினாலே நம்மை காத்து கொள்ள வேண்டும். பெரியமானவர்களே, கர்த்தருக்கு இதுக்கு அவர் எவ்வளோ பக்தி வைராக்கியம் விசுவாசம் இருந்தால் அந்த வெளிநாட்டுக்கு போனால் கூட சரி தன்னை காத்துக்கிறாரு பாருங்க. ஆமென். அதே ஊரில் அவர் போய் இந்த இப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருந்து அவர் நல்ல வளர்ச்சியாக வர்றப்போ அவருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இப்படி அவர் காத்து கொண்டதுனால 17 வாசிங்க பார்க்கலாம். அந்த 17ஆம் வசனம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். பார்த்தீங்களா எவ்வளவு ஆசீர்வாதம்? பார்த்தீங்களாங்க, உணவை வெறுத்ததுனால
தேவையில்லாத உணவை வெறுத்ததுனால நாமும் கூட இப்பொழுது நீங்கள் உபவாசத்தை ஏறெடுக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்தத்தோடு நீங்கள் தேவனுக்காக காத்திருந்து செய்யும் பொழுது கர்த்தர் அதுலேயும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டாயம் கட்டளையிடுவார் ஆண்டவர். சாதாரண ஜபத்திற்கும் உபவாச ஜபத்திற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. உங்கள் வீட்டு பிள்ளை நீங்கள் கேட்கறதெல்லாம் வாங்கி தருவீங்க, கோச்சிக்கிச்சின்னு வச்சுங்க, நீங்கள் எது கொடுத்தாலும் வாங்காது, சோறு போட்டாலும் சாப்பிடாது. அப்படின்னா எல்லாரும் போய் கெஞ்சுவாங்க, என்னம்மா வேணும் உனக்கு, தயவு செஞ்சு சாப்பிடுவோம், என்னடா செல்லம் வேணும் அப்படின்னு. எனக்கு அது வாங்கி கொடுக்காமையா இருக்கிறீங்க நீங்கள். அதுதாங்க உபவாசம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. நீ அப்படி உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். அவர் பாருங்க, தன்னை காத்துக்கொண்டு அந்த போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தீர்மானம் பண்ணி அவர் இருந்ததுனால தான் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து ராஜா அவரோட பேசும்பொழுது அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா, அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர் போல வேறொருவர் காணப்படவில்லை. இந்த 4 பேர் கில்லாடிங்களா இருக்கிறாங்க. ஒரு எல்லையே சொல்ல மாட்டிருக்கு. நல்ல பிரில்லியண்டா இருக்கிறாங்க. கேள்வி எத்த கேட்டாலும் பதில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கணும். ஆக இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஃபர்ஸ்ட் ராஜா பக்கத்தில் நிற்கலாம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதன் பிறகு ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த விஷயம், எந்த விஷயம் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தான், அதில் தான் ராஜ்யம் எங்களுடைய சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமத்தராக கண்டார். அல்லேலூயா. பொதுவாக ராஜாக்கள்லாம் ஜோசியக்காரன், சாஸ்திரக்காரன், சாஸ்திரம் சொல்கிறவன், குறி சொல்கிறவன், இவங்களெல்லாம் பக்கத்தில் சாஸ்திரிங்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இவங்க எல்லாரும் மிஞ்சிட்டாங்க 4 பேர். ஒரு எல்லாம் சொல்ல மாட்டிருக்கு. நான் ஒன்று கேள்வி கேட்குறேங்க. ஜோசியம் சொல்கிறானே, கிளி ஜோசியம், அது மல்டிப்ளை